ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபியில் இன்னைக்கு திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி எப்படி வேணால் சொல்லலாம். இதை எப்படி டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. हाफ केज चिकन எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃப்ரெஷ் தயிர் 2 குழிக்கரண்டி, 1/2 டீஸ்பூன் உப்பு, கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஃப்ரீசரில் 2 ஹவர்ஸ் வச்சுருங்க, ஊறட்டும். சில மசாலா அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது, அது என்னென்னு பார்க்கலாம். ஜாவித்ரி 1, கல்பாசி சின்ன சைஸு, அன்னாச்சிப்பூ 1, மராத்தி மொக்கு 1, பிரியாணி இலை சின்ன சைஸில் 3. மற்ற மசாலா என்னென்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, சின்ன சைஸில் பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், வரமிளகா 4, கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். கட் பண்ணி வச்சிருக்க 10 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, கட் பண்ணி வச்சிருக்க 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கொத்தமல்லியோட கம்மியாக புதினா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு 3 கிளாஸ்லேருந்து 4 கிளாஸ் அரிசி எடுக்கலாங்க. நான் 3 கிளாஸ் எடுக்கிறேன். இது 1/2 கேஜி. அப்ராக்சிமேட்டாக 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். குக்கர் பேனில் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமாக ஆயில் சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிச்சு. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டை வதக்கிட்டோம். இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா வறுக்கல, அதனால் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. மசாலாவோட ராஸ்மல் போன உடனே அரைச்சி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டை இது கூட சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பாருங்கள், வதக்கிட்டோம். 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்ச சிக்கனை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டோம். இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கன் வேகட்டும். சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். பாருங்கள், சிக்கன் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். தயிர் தக்காளி எல்லாம் சேர்த்ததுனால அதனுடைய தண்ணியே இருக்குது. 1 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்த பிறகு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெயிட் எதுவும் போடலை. 10 நிமிஷம் ஆகும். பாருங்கள், 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டீம் வருது. இப்போ குக்கரை எடுத்துட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை தவா வச்சுருங்க. உடனே தோசை தவா மேலே குக்கரை வச்சுருங்க. இருக்கட்டும். இது 10 நிமிஷம் ஆகும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டீம் வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி. இது செட்டிநாடு பிரியாணின்னு சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.